ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சமீர் ரிஸ்வி. எஸ், சமீர் ரிஸ்வி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கே சமீர் ரிஸ்வியை எடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டெஃபினெட்லி பிளேயிங் லெவல்லே இடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பிளேயருக்கு 8 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் டெஃபினெட்லி பிளேயிங் லெவலில் விளையாட விடுவாங்கப்பா, அவர் இம்பாக்ட் பிளேயராக அவர் இருப்பாருப்பா அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து எல்லார் மத்தியிலையுமே போய்கிட்டு இருக்கு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டீம் கிடையாது. அதாவது உன்னை வந்து நான் வந்து இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்துட்டேன் அதனால விளையாட விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை நம்ம பாஸ்ட்ல நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம். நிறைய பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா கொடுத்து எடுப்பாங்க, ஆனால் விளையாடலாம் விட மாட்டாங்க. ஏன்னா டீம்ல அவங்க இப்போ செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு சமீர் ரிஸ்வி இந்த வருஷம் விளையாடணும். ஏன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான சின்ன பையன், நல்ல டேலண்ட். ஓகே, ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காரு. ரஞ்சில வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் வந்து அவர் ஆடினாரு. பட் அந்த இம்பார்ட்டன்ட் நாக்ஸ் வந்து பெரிய நாக்கா இல்லை, ஒரு பெரிய ஸ்கோரா வந்து கிடையாது. ஓகே, ஒரு 40, ஒரு 30, ஒரு 50 இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலே வந்து அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா நிறைய பேருக்கு வந்து தெரியாம போயிருச்சு. பட் ஆனா அவரோட அந்த ஃபார்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா வந்து சிகே நாயுடு டிராஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு. அதுல சௌராஷ்டிராவுக்கு அகைன்ஸ்டா வந்து குவாலிஃபயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்ல அந்த டீமுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டிருக்காரு. எஸ், 100 இல்ல 200 இல்ல 300 ரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சிருக்காரு. 312 266 பால்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. 33 4 12 6 ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 204 ரன் அவரோட பவுண்டரியிலேயே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 66% வந்து இந்த பவுண்டரிஸ்லேயே அவரோட ரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு பயங்கரமான எக்ஸைட்டிங்கான யங் லயன் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டரா இருக்காரு. நீ யாரா வேணா எவனா வேணா நீ போட்டினா நான் அடிப்பேன். என்னோட பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஹிட்டிங், அதுதான் என்னோட ஒரு பெரிய பிளஸ். நான் அதை வந்து பண்ணுவேன். அது சக்சஸை கொடுக்குதோ ஃபெயிலியரை கொடுக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரோட அப்ரோச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த அப்ரோச் சம்டைம்ஸ் பிளஸ்ஸா இருக்கும், சம்டைம்ஸ் மைனஸா தான் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் ஆனா கண்டிப்பா தோனிக்கு கீழே வர்றப்போ, அந்த சிஎஸ்கே பட்டறையில வர்றப்போ இவரை வந்து பயங்கரமா மோல்ட் பண்ணிடுவார் தோனி அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன்னா இது மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேலண்டோட இருக்காங்க அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ண தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா தயங்குனதே கிடையாது. நம்ம நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களை யூஸ் பண்ணல, அவங்கள யூஸ் பண்ணல, இவங்களோட கெரியர் போயிருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு தான் நம்ம பேசியிருக்கோமே தவிர நிறைய பேரை தோனி யூஸ் பண்ணி இந்தியாக்காக ஆடலாம் வச்சிருக்காரு. அது வந்து நம்ம யாரும் பெருசா பேசினது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன், சுரேஷ் ரெய்னா முன்னாடியே விளையாண்டுட்டு இருந்தார் ஓரளவுக்கு. பட் ஆனா அவர் ரொம்ப நல்ல வாய்ப்புகள் கொடுத்தது வந்து எம்எஸ் தோனி தான். இப்போ ஒரு ருத்ராஜ் ஹைக்வாட், இடையில தீபக் சகர், இது மாதிரி நீங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படிலாம் தோனி மேல ஒரு குற்றச்சாட்டு இது மாதிரி பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு வைக்கப்படுதோ, இந்தியன் டீமுக்கு கிடைச்ச நிறைய யங் டேலண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணமும் தோனி தான். அதை பத்தி யாரும் பெருசா பேசுறது இல்லை. இவ்வளோ ஏங்க ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கினாதான் அவர் ஜொலிப்பாருன்னு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவை நம்பர் 7லேருந்து ஓப்பனிங் இறக்கி விட்டதே எம்எஸ் தோனி தான். நிறைய இன்டர்வியூஸ்ல அதை ரோஹித் சர்மாவும் சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி ஒருத்தருக்கு கீழே சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு டேலண்ட் வர்றப்போ டெஃபினெட்லி சமீர் ரிஸ்வினால வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா அந்த கைட்லைன்ஸை ஏத்துக்கிட்டு நிறைய சக்சஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த வாட்டி வேற நிறைய சிஎஸ்கே பிளேயர்ஸ் இன்ஜுரியில இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு சமீர் ரிஸ்வி ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பா இவர் வாய்ப்பு கிடைச்சு நல்லா பண்ணாரு அப்படின்னா செலக்டர்ஸோட கண்ணுல பற்றுவாரு. ஏன்னா நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், இவர் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் இந்தியன் டீம்லயே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா பயங்கரமா அடிக்கிறது மட்டும்தான் இவருக்கு தெரியுது. வேற எதுவுமே இவருக்கு ஸ்ட்ரோக் பிளே அதெல்லாம் தெரியல. அடிச்சு விளையாடுறாரு அவ்வளவுதான். ஆனா அது ரொம்ப சக்சஸ் கொடுக்குது அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி இவரை எடுத்துட்டு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பாப்போம், கொஞ்ச நாள் தான் இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video please like share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அனுதன் back from this is VJ Money. Love you all, stay safe மக்களே.